ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அயனாவரம் யூபிசி அயனாவரம் சபை அனைவருக்கும், மற்ற யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நசனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை என்னுடைய பலத்தினால் என் பணத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை தயவு மேல் இருந்ததுக்காக, என்னுடைய ஜீவனுடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் நம்மளை ஆண்டவர் இந்த நாளில் அவரை துதிக்க பாட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவினே எபினேசர் நம்மளை வழி நடத்தின பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாக நடத்தினார். கடந்த வாரம் முழுதும் அவர் கண்ணிமை போல பாதுகாத்தார். எவ்வளவு துக்க செய்திகள், எவ்வளவு போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஒன்றுமே இல்லை ராஜா எங்களுக்கு. ஆண்டவரே, எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர் அவர்தான், அதுக்கு மருந்து அவர்தான், அவர் நம்மளை விடுதலை தெய்வம் அவர்தான். பிசாசு பக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் எல்லாம் சூழ்நிலைகள் மாறப்போகுது. இந்த நாளில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால் நம்முடைய முழங்கால்கள் நம்முடைய ஜெபத்தினால் ஆண்டவர் மாற்றிக்கொண்டு வரப்போகிறார். இந்த நாளில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர்தான். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்க போகிறார். ஒவ்வொரு காப்பாற்ற போகிறார். மரண செய்திகள் வராது, துக்க செய்திகள் வராது, இனி தீங்கை காண மாட்டாய். ஹல்லேலூயா. சுக செய்திகளாக ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்முடைய இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவுக்கு சொந்தமாக போகிறது நம்ம தமிழ்நாட்டில். ஹல்லேலூயா. சென்னை பட்டணத்துக்கு ஆண்டவர் இறங்க போகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை விருத்திக்க செய்யும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கீங்க? ஆண்டவருக்கு நன்றி சத்தம் வந்திருக்கிறீங்க? கரங்களை தட்டி வீட்டில் யார் யார் இருக்கிறீங்களோ, யார் யார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வருகை வெகு வெகு சீக்கிரம் ஆண்டவரே. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவரே, மனவானலுக்கு ஏற்ற மனவாட்டியா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் தாவீது ராஜா சொல்றாரு, 138 சங்கீதம் 3 வசனத்தை சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டோட வார்த்தை தான் தைரியப்படுத்தும். மனுஷ வார்த்தையெல்லாம் சோர்வாக்கும். ஆனால் ஆண்டோட வார்த்தை நம்மளை இந்த நாளில் தைரியப்படுத்த போகிறது. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டோட பிரசனத்தால் ஆண்டவர் நிரப்ப கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அவருடைய வல்ல நாமங்களை சொல்லுங்க. அவர் அல்பாவும் மேகமானவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் இருக்கிறவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நேற்று மீண்டும் என்று மாறாதவர் அவர். ஹல்லேலூயா. உம்முடைய உள்ளங்காலங்களை வரைந்திருக்கிறவரே, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படும் சொன்னவரே. ஓ ராபா பாபா 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 சொல்லுங்க. அவர் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளனே உம்மை மறவே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்வித்தீரும் அன்பினார். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்வித்தீர் அன்பினார். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே.
மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. என் மணவாளனே உம்மை மறவேன், என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. என் மணவாளனே உம்மை மறவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே ஆராதனை முழுதும் பிரசனத்தை நான் உணர வேண்டும். ஆண்டவரே உலக செய்தியை கேட்டு நான் ஏமாந்து போய் பயந்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிற எங்களுக்கு வார்த்தையினால் எங்களோடு பேசும். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுதும் துவக்கம் முதல் பிரசனத்தால் எங்களை நிரப்பும். துதிய ஆராதனை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எல்லா பலவீனத்தை மறந்து சோர்வின் ஆவியை நீக்கி உற்சாக ஆவியாளர்களை நிரப்பும். ஆண்டவரே வர்ஷிப் நடத்துற மகனை மறைத்து நீர் வெளிப்படும். மியூசிஷியன்களை ஆசீர்வாதமாக தாரும். ஆண்டவரே உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த அல்ல கரங்களை தட்டி ஆவியோடு நாங்கள் பாட, எல்லா துக்கத்தை மறந்து பாட. ஏனென்றால் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம் நீர் மாத்திரம். ஆண்டவரே அதுக்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பேசுற மகளை மறித்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்பட. உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன், உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு எல்லாமே. ஆண்டவரே நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உங்களுடைய பொன்னான பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மீதான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் பெற வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே இந்த பங்கு பகிர ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே பலப்படுத்தும். என்னென்ன ஜப விண்ணப்பங்கள் வைக்கிறார்களோ எல்லாத்துக்கும் ஆமென்றோம் ஆமென்றோம் பதில் இருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு பிரசனத்தால் எங்களை நிரப்பும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கு செலுத்தி ஜீவனுள்ள நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கும் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய ஹல்லேலூயா உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாம் சேர்ந்து பாடலாம். அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உங்க இடத்துல இருந்து கொண்டே நீங்க கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் இந்த இடத்துல நிரப்பட்டும். ஆண்டவரே உராபா ஷாலராபா ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்க இருந்தாலும் ஆண்டவரே, எங்க 2-3 பேர்கள் நாமத்துல கூடுகிற சொல்லி இருக்கிறீங்களோ மத்தியில இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க இடத்துல நீங்க எங்கெங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ, wherever you are, wherever you are watching this, let your presence surround that place, that location, wherever you are sitting there, let the presence sweep in there. Hallelujah, hallelujah, hallelujah. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை உன் அபிஷேகத்தினால். ஹல்லேலூயா. ஆற்றிடுமே எங்கள் காயங்களை ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அபிஷேக தைலத்தினா எங்க மத்தியில் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் எங்க மத்தியில வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. One chord little higher. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிரச்சனத்தை நம்ம நாடு முழுது God is blessing us. சில பேர் இது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு இது இல்லாமல் ஒரு பயபக்தி இல்லாமல் ஆண்டோடைய பிரச்சனத்தை பயபக்தி இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம வேலைகளை சேர்ந்து கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா சபைகளும் நடக்கிறது தான் இது. ஆனால் நம்ம சபையில் அப்படி நடக்கக்கூடாது. எங்கே இருந்தாலும் அந்த ஆண்டவர் பிரச்சனை, அந்த பயம், அந்த சபை, அந்த பயம் வரும்போது பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த பயத்தோடு உட்கார்ந்து எங்கள் கூட சேர்ந்து, ஏன்னா சில இடத்தில் நிற்க முடியாது, அந்த வர்ஷிப் பண்ண முடியாது. ஆனால் நின்று ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை வரட்டும். தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே, நம்ம பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறவராம். ஐ மீன் ஈவன் இஃப் யூ பிஃபோர் யூ ஆஸ்க், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர். அப்போ அவர் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை எங்கள் வீட்டில் வரட்டும், சுகமாக்கும், எங்களை திடப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஹல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமறைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஹல்லேலூயா. கனமறைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அசைவாரும் எங்கள் மத்தியிலே ஆவியே. ஓஹோ இன்பையின் ஆவியே. அசைவாரும் ஆவியே. தூய்மையின் ஆவியே. இந்த இடம் எந்த இடம் இருந்தாலும் ஆசைமானவரே உள்ளம் நிரம்ப ரிபாஷேலே கிருரோபோஷலரபா. எங்களிடம் அசைய ஓஹோ இல்லம் உம்முடைய ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் வாருமே. துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பெருக்கரத்தால். ஹல்லேலூயா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பெரும் கரத்தால். நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. ஆமென். ஹல்லேலூயா. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. ரபலரபா. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா. மெல்லிய சத்தத்திலும் பேசுகிற நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. He can even talk to us in a very still and a voice which is a very silent voice. If you have His presence in your houses right now, God is doing a miracle in your place right now. Hallelujah. Whoever is watching, ஆண்டவருடைய பிரசனம் எங்கெங்கே இருக்குதோ அங்கே miracle நடக்குங்க.
பைபிளில் போட்டிருக்க அவர் பிரச்சனை மலைகள் கூட உருகி போகும்ல. ஹல்லேலூயா. இப்போ நம்ம போய்கிட்டு இருந்த பிரச்சனை எவ்வளோ தூரங்க. ஆமென். சொல்லுங்கள் ஆண்டவர், உங்கள் பிரச்சனை நீங்கள் வரட்டும் ஆண்டவர். எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம் இந்த வாரத்தில். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ரொம்ப 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 சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. அந்த நேரத்தில் விட்டுட்டு எனக்கு வார்த்தை மட்டும்தான் வேணும் இல்லை, ஆராதனையிலும் ஆண்டவர் அசைவாடுவார். சொல்லலாமா? பிரசன்னம் வேண்டும் ஆண்டவர். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Hallelujah, hallelujah. Lord, we worship you, Lord. Hallelujah, 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 hallelujah. Rikaraba shalarabalaraba. Hallelujah, 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 Jesus, hallelujah. We need you, Lord. We need your presence. Hallelujah, hallelujah, Jesus, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. எந்த ஒரு ஆராதனையிலும் ஆண்டவர் இல்லைன்னா அந்த ஆராதனை இல்லைங்க. அது ஒரு லைவ் டெலிகாஸ்டாக இருக்கலாம், இல்லை வீட்டு கூட்டமாக இருக்கலாம், இல்லை பர்த்டே பார்ட்டி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனம் அங்கே இல்லைன்னா அது வந்து ஒரு வெறும் கூடிகை தான். ஆமென். இன்றைக்கும் நம்ம இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார், உங்கள் சபையில் நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லோரும் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை எல்லா சபைகளிலுமே சின்ன சபைகள் இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் போடும்போது யாருமே சபை மக்கள் பார்க்குறதில்ல. ஏன்னா ஈவன் அதில் 200 சபை மக்கள் இருந்தாலும் 10 பேர் 12 பேர் தான் லைவ் பார்க்குறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க பாஸ்டர் அப்படின்னா, எல்லோரும் மற்ற பெரிய ஊழியக்காரங்கள்லாம் கரெக்டாக அந்த டைமில் வராங்க. ஸோ டிவியில் வராங்க, அதனால் அங்கே போய் அவங்களுடைய வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் லோக்கல் பாஸ்டருங்க பிரசங்கப்படுறத அவங்களால கேட்க மாட்டுறாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இல்லைங்க. நான் சொன்னேன், என் சபை அப்படி இல்லைங்க. 11:30 மணிக்குன்னு சொன்னால் அது 11:20 ஃபோன் பண்ணின்னு இருக்காங்க. ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் சபை எங்களை தான் பார்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் தெரியும் யார் யார் பார்க்குறோம் அப்படின்னு, பார்க்கல அப்படின்னு தெரியும். எல்லாரும் ஐ வாண்ட் யூ டு கம் டுகெதர், we are going to worship the Lord together. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஐ மீன் சாம்சன் சொன்ன மாதிரி அது கேட்குற செய்திகளெல்லாம் அப்போ மாறிக்கொண்டே இருக்குது. ஆமென். அது என்னத்துக்கு மாறுதுன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். வர செய்திகள் எல்லாம் நல்லா இருக்கும். இனிமேட்டு God is going to bless us. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். கைகளை தட்டி என்னோட சேர்ந்து பாடுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஏமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏமேன். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுமா one more time. நம் இயேசு கைவிட ராபாஷே, நம் இயேசு கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கூடிய சீக்கிரத்துல கடந்ததை நினைத்து கலங்காதே. ஓ நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் கர்த்தர் புதியனை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஓ கர்த்தர் புதியனை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். Praise the Lord. கலங்கிடவே வேண்டாம். நம் கர்த்தர் நம் இயேசு கைவிட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நம் இயேசு கைராபாஷே. ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார்,
உடைந்த உள்ளம் தாங்குகிற ஒரு குண்டு எத்தனையோ பேருங்க ஹல்லேலூயா. உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஓ, காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கும் இயேசு ஹல்லேலூயா. ஏதோ கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, ஓஹோ, கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு, என் இயேசு என்னை கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஹல்லேலூயா. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட தாங்கிட பலன் தருவார். ஹல்லேலூயா. ஓ, தாங்கிட பலன் தருவார். என் இயேசு எனக்கு தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், ஓஹோ, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு, நம் இயேசு, ஓ, நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், அந்நேரத்தில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், ஓ, கலங்கிடவே, சொல்றேங்க, கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ரிபாஷே, கலங்கிடவே சொல்லுங்க. ஏனென்றால் நம் இயேசு, அதை திருப்பி சொல்லுங்க, நம் இயேசு, ஓஹோ, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், ஓ, நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லி சொல்லி சொல்லுவோம், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிட மாட்டார். இன்றைக்கும் வல்லமையானவர் நம் இயேசு, இன்றைக்கும் நம்மளை பாதுகாக்கிறவர் இயேசு, இன்றைக்கும் நம்மளை பலப்படுத்துகிறவர் இயேசு. அவருடைய கிருபையால் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதிரி பாடுறது எல்லாமே அவருடைய கிருபை. சாத்தா எவ்வளோதான் சபைகளை மூடி வச்சுருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி ஒரு வலைத்தளத்தில் ரொம்ப பேர் பார்க்குறாங்க, ரொம்ப பேர் மெசேஜை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் பரவுது. இதுதான் லாஸ்ட் டேஸில் சொல்லியிருக்கு. வசனம் ரொம்ப போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். பாருங்கள், எந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க, எத்தனையோ சபைகள்லேருந்து பார்க்குறாங்க. வார்த்தை சென்று கொண்டே இருக்கிறது. ஆமென். God bless us. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குறாங்க. ஆமென். நீங்களும் வீட்டில் கை தூக்குவீங்க. Wherever you are, I know if you are watching through the net and if you don't know the language and what we are singing, we are saying that everything is possible unto my God Jesus. Amen. That's the song we are singing together. I want you all to clap your hands. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கணும், நீங்கள் சபைக்கு போலியா அப்படின்னு.
அங்கிள் ஒருத்தர் இருந்தார், சாம்சனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்னால் கால் இதாக இருக்கிறதால என்னால் சபைக்கு வர முடியல, ஆனால் பார்த்தீங்களா கடவுள் என்ன பண்ணாருன்னு சபையை என் வீட்டுக்கு வர வச்சிட்டாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு விசுவாசம்லாம் இருக்குது. பக்கத்தில் சொல்லணும், பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் ஆராதிச்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லுங்கள். நாங்கள் we are going to say that my God can do impossible things. Amen. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் சொல்லமா, எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். பாசிட்டிவா சொல்லுங்க, எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். என் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுமா, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எனப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத. பாசிட்டிவா சொல்லி பாருங்க, பாடி பாருங்க, கூட சேர்ந்து பாருங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றும், எல்லாமே உம்மாலாகும். என் இயேசுவே, எல்லாமே உம்மாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. நம்ம விஷயம் சொல்லாங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி வைப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடி இயேசு நீரே, என் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஓ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். என் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், ஓ உமக்கு பாடவர் யார், என் இயேசுவே உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். கைகளை தட்டி சொல்ல, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. என் இயேசுவே உமக்கே, உமக்கே இயேசுவே,
எல்லாம் ஆகும். Hallelujah. We believe you, Lord Jesus. We trust on you that you can do anything, Lord. Everything is possible unto you. Oh, Rabba Shelere Kelere. Hallelujah. Hallelujah, hallelujah. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. Hallelujah, hallelujah. செங்கடலை உடைத்தவர் நீர். Hallelujah. எங்கள் ட்ரபிள்களை, எங்களை இந்த கண்ணீரை மாற்றக்கூடிய தேவன். Hallelujah. ஆராதிக்கும் போது நாங்கள் always we believe that during worship anything can happen. I think that is the thing that the United Pentecostal Church Ayanavaram has been going on saying anything can happen during worship. If you are really worshiping, I think right now Brother Arvind, who is going through some kind of a weakness and illness, in the name of Jesus, right now I pray that he will be healed in the name of Jesus. யாரெல்லாம் வேற யாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கைகளை உயர்த்தி, உங்களை வலது கையில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவருக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. சிட்டியில் இருக்கிறது எல்லாமே உம்மால் ஆகும். நீங்கள் நினைச்ச எல்லாத்தையும் மாற்றுவீங்க. ஒரு நிமிஷம் போதாது ஆண்டவரே. Hallelujah. You can change things. எல்லாமே ஆகும். You are in control. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கே இருக்கீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு பார்வையாளராக இருக்காதீங்க. Join with us in the worship and say, ஓ ராபா ஷாலா ராபா. அந்நிய பாஷையில் பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றும், எங்களை சூழ்நிலையை மாற்றும், எங்களை வேலை சூழ்நிலையை மாற்றும், எங்களை வீட்டு சூழ்நிலையை மாற்றுங்க. Raise your hands and say, Lord, I pray for him right now in the name of Jesus. என்னுடைய ஜெபத்தினால் அந்த சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஓ ராபா ஷாலா ரகபாலா ரபோ ஷாலா ரபாலா ரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அந்நிய பாஷை பெற்ற பிறகு அங்கே இருந்த முதலாவது 120 சீஷர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. அவங்க அந்த சந்தோஷத்தில் போய் எல்லா இடத்துலையும் அந்நிய பாஷையை பேசி அவங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு they were not able to stop them. Amen. And the upper room experience and the மேலறை experience could not stop them. நம்ம எத்தனை நாள் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அந்நிய பாஷை பேச வைக்கப்படுறீங்க. சில டைமில் உங்களால், சில பேர் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல கேட்டேன், இந்த நேரம் இருக்குது ஆனால் ஜெபிக்க எங்களுக்கு வந்து முடியல. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை கேட்கும்பொழுது எங்களால் ஜெபிக்க முடியல. 2 hour ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியல. இல்லைங்க, பரவாயில்லைங்க, ஒரு 1/2 hour ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி, அந்த பாஷையில் பேசி you can pray in the spirit and you can also pray in a different way. I want you to just lift your hands and pray in the spirit. Hallelujah. அந்த ஆவியில் பேச ஆண்டவர் உங்களை அங்கே எடுத்து செல்வார். Amen. If you go there, the things are different. ஆவி மண்டலத்தில் அது வேறங்க. The things what happen in the spiritual realm is different from the things which is happening on earth. Hallelujah. I want you to go up and say, Lord, there's a different world there. அங்கே இருக்கிற உலகம் வேறங்க, ஆண்டவர் கூட இருக்கிற உலகம் வேறங்க, ஆண்டவர் கூட இருக்கிற பிரச்சனை வேறங்க, ஆண்டவர் கூட இருக்கிற வார்த்தை வேறங்க, அங்கே இருக்கிற அந்த மண்டலமே வேற. That's totally different from what we see and hear right now here. The more you keep closer to God, God takes you up and shows. See, this is what I'm doing right now. ஓ ராபா ஷாலா ராபா. அந்த அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. வாலிப பசங்க எங்கே இருக்கீங்க எனக்கு தெரியல. Those who are there, you can just renew your spirit right now. Rika Boshala Rabba Bala Rabba. Hallelujah, 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 hallelujah. Riko Boshele Rekele சொல்லுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, பயப்படாதீங்க. That's the thing what God says. You are talking to God. You are talking to God. The devil doesn't understand. You are talking to God. You are talking to God. Hallelujah, hallelujah. பரிசுத்தாவி வந்த பிறகு they got the power. Hallelujah. பரிசுத்தாவி இறங்கின பிறகு they got the வல்லமை, they got the power to go out and tell about the gospel. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஹல்லேலூயா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஏசையா, ஏசையா உம்மை தானே
என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே பாஷே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் சொல்லுமா என் பாரங்கள் எல்லாமே என் பாரங்கள் என் சுமைகள் அவர் பாதத்தில் சொல்லுங்க அல்லேலூயா உம் பாதத்தில் இறக்கி வைத்தே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்திவோ இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இன்றைக்கு மதர்ஸ் டேன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே உலகத்தில் இன்றைக்கி மதர்ஸ் டேயை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் இஸ் an El Shaddai, he is both the mother and the father. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் சேர்ந்து சொல்லி நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. என் தகப்பனாய் தாயாய் நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. அல்லேலூயா. வரைபவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில், எல்லாம் சொல்லி சொல்லி பாருங்க, என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ
நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா. எத்தனையோ ஆசிரமங்கள், எத்தனையோ சென்டர்ஸில் ஆர்ஃபன்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு யாருமே போய் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, யாருமே எதுவும் பண்ண முடியாது, தனியாக அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கு மதர்ஸ் டே. நம்ம சபை நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அங்கே யாரும் சென்று அவங்கள வந்து யாரையும் அரவணைக்க முடியாது, அவங்கள தொட முடியாது, ஒரு தாய் தேற்றுவது போல் யாரும் அங்கே போய் பண்ண முடியாது. நம்ம நினைச்சா கூட அவங்கள போய் நம்ம ஒரு ஆறுதல் சொல்ல முடியாது. எத்தனையோ விதமான ஆர்ஃபன்ஸ், எத்தனையோ விதமான அப்பா அம்மா இல்லாதவர்கள், அம்மாவுடைய அரவணைப்பு தெரியாதவர்கள், அம்மாவை பார்க்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God will bless us. ஏன்னா அவங்கள நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. எத்தனையோ பேர் இருக்காங்கங்க, இமிகிரன்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க இங்கே எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அம்மாவுடைய அந்த அரவணைப்பு கிடைக்காது, அந்த அம்மாவுடைய அந்த தொடுதல் கிடைக்காது. இன்னைக்கு they won't get this today, but we serve a God who can go there. அங்கேயும் ஆண்டவர் சென்று அவங்கள தூக்கி அவங்கள அரவணைச்சு he'll play with them. அவங்க கூட ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, தாய் உண்டு. God will go there. நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே கைகளை உயர்த்தி அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? எங்கெங்க இருக்கிறாங்களோ தாயின் அன்பை தேடி, தாயின் தகப்பன் அன்பையை தேடி, தாயை அரவணைப்பாங்களா தேடி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லைங்க, ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆறுதல் அவங்க கூட இருக்கணும். இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்க பார்க்கணும். They should feel it. They should never miss the mother's love, because Jesus' love is more than a mother's love. தாயுடைய அன்பை காட்டிலும் மேலானது இயேசுவினுடைய அன்பு. தாயினுடைய அன்பை காட்டிலும் தாய் ஏமாற்றிடுவாங்க. ஆண்டவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவர் தொடணும்னா வந்து தொடுவார். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து தாய் போல தேற்றி எங்களை அரவணைக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆண்டவருக்காக கைகளை தட்டி, ஆண்டவர் இந்த நிமிடமும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து எல்லாரையும் தேற்றி இவ்வளோ தூரம் நம்ம கூட வைத்து ஒரு ஆராதனையை நம்ம சபையில் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆராதனை. ஐ ஃபெல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கும் போது நாங்கள் இருக்கிற இடத்துல we should feel you Lord, we should feel you wherever we are. அந்த சாத்தான் நம்மளை எவ்வளோ தடுக்கணும்னு யோசிக்கிறானோ அவ்வளவும் ஆண்டவர் நம்முடைய பிரசன்னத்திலாக நிரப்புறாருங்க. wherever you are, he fills us with his presence. God bless you all. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெப சிந்தையோடு நம்ம காணப்படுவோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்ன தகப்பன் இம்மட்டுமாக கர்த்தர் நம்ம இத்தனை 10 நாட்களை 5வது மாதத்திலையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நோக்கி நம்ம நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. எங்களையும் எங்களை குடும்பங்களையும் எங்களை சார்ந்த குடும்பங்களையும் சபை குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. எல்லா
எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக உடைய கரத்திலே வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற பதிலை அளிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. முதலாவதாக அதே போல இந்த விஜயா ராமலிங்கம் அவர்களுக்காகவும், ஸ்ரீதருக்காகவும், ஜோஷ் பிரதருக்காக, பால் பிரதருக்காக ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை நம்ம ஜெபித்துக் கொண்டு இருப்பதனால் தான் அவர்களை கர்த்தர் மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா இடத்திலும் அவர்களுக்கு சகாயம் செய்து வருகிறார். பண தேவைகளையும் மனுஷ உதவிகளையும் செய்கிறார். கர்த்தர் அவருடைய அவைகளை எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. மாற்றும் கர்த்தாவே. மாற்ற போகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இன்னமாக மகிமா பாட்டிக்காக, ரமேஷ்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா, இன்னும் பரிபூர்ண சுகத்தை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாறு உம்முடைய அன்பின் சமூகத்திலே வருகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வெளியூரில் இருக்கிற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையாய் இருக்கும்போது நீரே அவர்களுக்கு துணைவராய் இருந்து நீர் வழிநடத்தலும். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர் நீர் அவர்களை பாதுகாத்து நீர் பராமரித்து நீர் வழிநடத்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல டெய்லி வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவத்துறையிலும் மற்ற காரியங்களை வேலைக்கு போகிற பிள்ளைகளும் கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நாளையிலிருந்து யார் யார் வேலைக்கு போகிறார்களோ ஆண்டவரே, இயேசப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஐயா. இயேசுவே, இந்த நாளில கூட கர்த்தாவே ஆந்திரால கர்த்தாவே ஒரு பெரிய விபத்து என்பதை நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. இயேசப்பா, அப்படிப்பட்ட விபத்துகள் மறுபடியும் ஏற்படாதபடி ஆண்டவரே, நீர் நாளைக்கு ஃபேக்டரியில யார் யார் வேலைக்கு செல்ல போகிறார்களோ, ஆபீஸ்ல வேலைக்கு சென்றாலும் ஆண்டவரே, இயேசுவே எந்த விதமான வேலைகளை எழுந்தாலும் ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பா இருந்து நீர் வழிநடத்தல வேண்டுமாறு உம்முடைய அன்பின் சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. நீர் ஒரு நாள் எங்களை வெட்கப்பட்டு போக பண்ணாத தேவன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அவர்களை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன வசனம் உறுதிப்படும்படியாக கர்த்தர் நீர் பலத்தை தந்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் அரவிந்துக்காய் ஜெபிக்கிறோம். முரளி மாஸ்டருடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என்ன பலவீனம் என்பதை நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீர் அறிந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை மகனுக்கு கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஜெயபாரதிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இன்னுமாய் ஆண்டவரே மணிமாறனுடைய மருமக அருணாக்காய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் சில்வியா என்ற சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். மூவருக்கும் ஆண்டவரே நல்ல சுக பிரசவத்தை நீர் தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலே அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து நீர் வழிநடத்தல வேண்டுமாறு உம்முடைய அன்பின் சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நாளிலிருந்து ஆண்டவரே எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் அறிந்த தேவன் ஐயா. இயேசப்பா கர்த்தாவே, கவர்மெண்ட்னாலே பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஹெல்த் டிபார்ட்மெண்டால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு யாராலும் கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியம் எதை செய்தாலும் ஆண்டவரே, எங்கெங்க போனாலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே நீ கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. சர்வ லோகத்துக்கும் அதிபதி நீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, யோனாவின் குமாரனே பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோனில பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாலயத்திலே பெரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் ஐயா. இறங்க மாட்டவர். எங்கள் தேசத்தின் மீது நீர் கண்ணோக்கமாயிரும். இந்த உலகம் முழுவதும் நீர் கண்ணோக்கமாய் இருந்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஒரு நாள் தண்டிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. இறங்கி மனம் இரக்கமாய் இருந்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை எழுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே, அங்க வாழ்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மனநிலைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பயத்தை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டலும் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் மாற கர்த்தர் நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் நம்ம மறுபடியுமாக இந்த வாரத்திலே பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு 10ஆம் தேதி ஜஸ்டினுக்கு பிறந்த நாள். அதே போல 10ஆம் தேதி டென்னி மினி சிஸ்டருடைய மகன், அவனுக்கு டென்னிக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். அதே போல 14ஆம் தேதி வசந்தா குளோரி சகோதரிக்கு பிறந்த நாள். 15ஆம் தேதி சிஸ்டர் சுகந்தி புகழேந்திக்கு பிறந்த நாள். ராஜன் அங்கிளுக்கும் 15ஆம் தேதி பிறந்த நாள். 16ஆம் தேதி ஜானுக்கு பிறந்த நாள். விஜய் ஜானுக்கு 16ஆம் தேதி பிறந்த நாள். கர்த்தர் அவர்களை இந்த வருடத்திலே கூட்டி கொடுத்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல வெட்டிங் டே கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நாளை தினம் ஸ்டெல்லா ஜெய்சனுக்கு திருமணம் நாள். 12ஆம் தேதி கெர்சோம் ஜான்சிக்கு திருமண நாள். 15ஆம் தேதி ஜோசப் உத்தமனுக்கும் ரமணிக்கும் திருமண நாள். அதே 15ஆம் தேதி முரளிக்கும் சுலட்சணா அவர்களுக்கு இருவருக்கும் திருமண நாள். கர்த்தர் முரளி மாஸ்டருக்கும் சுலட்சணா சகோதரிக்கும் திருமண நாள். கர்த்தர் இவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள். தர ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாரிகளை திறந்து இந்த நாளிலே இவர்களை வாழ்த்து போகிறோம். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஜானுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாளை கொண்டிருக்கிற ஜான் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? புதிய அபிஷேகத்தால் புதிய வரங்களால் மகனை எடுத்து பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் நடக்காத அதிசயங்கள் அற்புதங்களை மகனோட வாழ்க்கையில் புதிய ஆண்டில் செய்ய போகிறார். ஜஸ்டனுக்காக ஜெபிக்க போகிறோம். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்ன கர்த்தர் இந்த வாலிப பிராயத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாக ஒளியாக இயேசுவின் வாசனை வீசுகிற மகனாய் தாளத்தால் நிரப்பி ஆண்டவர் அவரை பயன்படுத்த போகிறார் இந்த நாளில. அதே போல சுகந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை மகளை கொண்டு செய்து கொண்டு வருகிறார். இன்னும் வார்த்தையால் நிரப்பி அநேக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு மகளை எடுத்து ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில பயன்படுத்த போகிறார். அதே போல டென்னிக்காக ஜெபிக்க போகிறோம். மகனையும் இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தால் அநேக தாளந்தால் நிரப்பி மகனை ஆசீர்வதிக்க போகிறார். வசந்தா குளோரிக்காக அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். இது சுகத்தின் ஆண்டாக அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனம் நீங்கி இந்த புதிய ஆண்டில புதிய சுகத்தோடு இருக்க போறாங்க. முக்கியமாக இந்த நாளில் ராஜன் அங்கிளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சந்தியா சிஸ்டருடைய அப்பாக்கு 15th பர்த்டே, அவர் 75th பர்த்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை வருடங்களை கண்ணிமணி போல பாதுகாத்திருக்கிறார். அங்கிளுக்கு இன்னும் நல்ல கிருபைகளை தந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான தகப்பனாய், எல்லாருக்கும் அவன் புத்தி சொல்லுகிற மகனாய் ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே வைத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்யணும். அதே போல வெட்டிங் டே, அதனால் முக்கியமாக முரளி மாஸ்டருக்கும் சுலட்சணா அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய திருமண நாள் ஆண்டவர் இன்னத்த நாள் முதல் கொண்டு அவர்களுக்கு அறிவிந்தை கொடுத்து ஆசீர்வாதமாக்கி தந்துக்கிறார். புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நிரப்ப போகிறார். கெர்சோம் ஜான்சி ஆண்டவர் அதிகமாக இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக தாளந்து நிறைந்த கப்புள்ஸ் அவங்களுக்கு ஜோயலை கொடுத்து ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே செய்ய போகிறார். மன வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஸ்டெல்லா ஜெய்சனை ஆண்டவர் இன்னும் பயன்படுத்தணும். அவர்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு 2 பிள்ளைகளை தந்து ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். அதே போல ஜோசப் உத்தமனும் ரமணிக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பெரிய காரியங்களை இந்த புதிய ஆண்டில ஜெனிஃபரை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை பேர்களும் ஆண்டவர் கண்ணிமை போல பாதுகாத்தார். வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா. ஹாப்பி பர்த்டே டு ஆல். ஹல்லேலூயா. அதே போல திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்க விட்டால் ஒன்றுமே நடக்காது. உங்க வலது கருத்தை நீட்டி இத்தனை பேருக்கும் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் நல்ல சுகம் பல ஜீவனை தந்து பாதுகாத்தார். இத்தனை ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொன்னது போல ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் அவர்களை கண்ணிமை போல பாதுகாத்தீர். எவ்வளவு பள்ளத்தாக்குகள், எவ்வளவு மேடுகள், எவ்வளவு பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் அவர்களை உயர்த்தி வைத்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபை, தயவு, இரக்கம், புதிய வரங்கள், புதிய கனிகள் ஆண்டவரே எங்கு சென்றாலும் இயேசுவின் வாசனை வீசுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் சீக்கிரத்தில் நாங்கள் இந்த லாக்டவுனில் வெளியே வந்து ஆண்டவர் உமக்காக எழும்பி பிரகாசிக்க சீக்கிரமாய் ஆண்டவரே அநேக ஊழியர்களை செய்யும்படியாய் ஒரு ரபாதிகரபலமா நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ளவர் ஆண்டவரே. கர்த்தர் சீயோன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் பின் தொடர போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து உச்சம் தலை முதல் உள்ளாங்கால் பரிசுத்தரத்தை பாயிட்டும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் வார்த்தையோடு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா துதிகனமையும் உள்ளவர்களுக்கு செலுத்தி ஜீவனுள்ள நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்போம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
சபையினுடைய இந்த வார அறிக்கையும் வாசிக்கிறேன். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே எஃப்என்ஏபிசி ஆன்லைனில் நடைபெறும். வெட்னஸ்டே வந்து ஜூஸ் கிளாஸ் நடைபெறும். ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும். இன்னுமா யாராவது நம்ம சபை விசுவாசிங்க அந்த இதில் டவுன்லோட் பண்ணுங்கள். மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒருத்தரை காணும்படியாக, மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஒருவர் பார்த்து. அதனால் இன்னும் யார் ஜாயின் பண்ணலையோ உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஆன்லைனில் நீங்கள் வரும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். அதே போல் சாட்டர்டே ரீசார்ட் இருக்கு. இன்னுமா ஒவ்வொரு நாளும் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் சண்டே கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் நடைபெறுது. கடந்த வாரம் முழுவதும் நடைபெற்றது. கர்த்தர் தாமே அந்த டீச்சர்ஸ்களையும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் வழி நடத்துறதுக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோமா. அதே போல இந்த வாரத்திலும் நடைபெறும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஊக்குவித்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்படியாக, அதன்படி நடக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் முயற்சி எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று, மகேஷ் அவர் திருமணமானதுனால இப்போதான் நமக்கு வந்ததுனால டேட் தெரியல. மகேஷும் இந்த வாரத்தில் அவர் என்ன பண்றாரா, திருமண நாளை கொண்டாடுகிறார் பிரிக்கிலா மகேஷுக்கு. ஸோ அதனால நம்ம அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம் ஒரு நிமிஷம். அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரம தகப்பன், இந்த நாளிலும் அருமையான பிரிக்கிலா மகேஷ்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகேஷாக இருந்தவரை கர்த்தாவே நீர் மாற்றின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையில வந்து கர்த்தாவே அன்பா இருக்கும்படியாக, எல்லோரும் கூட கர்த்தாவை பேசும்படியாக ஒரு நல்ல அன்பான உள்ளத்தை மகனுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பம் முழுவதும் ரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். முக்கியமாக அவருடைய தாய் தகப்பனாரை கூட நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதித்தள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னுமாய் உம்முடைய வருகை மட்டும் அநேக ஆண்டுகளை காணும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்தல்லும் ஆண்டவரே. சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வசனம் அவர்களுக்கு உறுதிப்பட உதவி செய்தல்லும். நன்மையும் கிருபையும் அவர்களை பின் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord and greetings to you in the name of Jesus. Check. Yeah, it's on. Okay. Sabila nadakkuற போலவே I was waiting for the offering to be taken before the preacher comes to preach, but we know that that's not going to happen now. Amen. God bless you all and greetings to you all in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Today is Mother's Day, celebrated all over the world. Where did it start? இந்த பழக்கம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, all that is not our concern. You know, in the morning I was thinking, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெஸ்ட்டை வந்து we have aped இல்லைங்களா. We have aped the West in a lot of ways. We follow their dressing styles, we follow their mall culture, we follow so many things. Why can't we ape the good things from the West? நிறைய பேர் February 14th என்னன்னு கேட்டால் உடனே கை தூக்கிடுவோம். We know what it is, right? It's Valentine's Day. Everybody knows in India. யாருக்குமே நம்ம போய் சொல்லித்தர தேவையே இல்லை. So why is it wrong to celebrate Mother's Day? Amen. It's something that we really should be doing. I want to give honor to my mother, who's because of whom I'm here today. Mommy is 71. Mommy is 71, and she's been such a source of strength to me. எனக்கு அம்மா வந்து she's been a எங்க அம்மா என்னை விட இத்தனோண்டு தான் இருப்பாங்க. I know many of you have seen her. You know, if you think that she's my mother and she's towering over me, that's a wrong image. She's very petite. She's only so tiny, but she's so strong. I learned most of my strength from my mother, and I want to give her the honor and the respect that is due. If you are sitting here today, it's because somebody called a mother gave birth to you.
இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க யாருன்னா உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு அம்மாவால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அது யாராலையும் டினை பண்ண முடியாது. So why don't we clap our hands to our mothers? Amen. Though they would have been nice, they would have not been nice. Idella it's different. But then there was someone who bore the pain of bringing you into the world. இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த வலிய வேதனை அனுபவிச்சவங்க அந்த அம்மா மட்டும்தான். I was just doing a research காலையில there are 6,500 languages in the world. உலகத்துல 6,500 பாஷைகள் இருக்கு அப்படின்னு ஒரு approximation. And what surprised me the most was water. நமக்கு தேவையானது உயிர் வாழறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? Technically water should have been the most common word in all the languages. ஆனா தண்ணியை வந்து வேற வேற லாங்குவேஜ்ல வேற வேற மாதிரி நம்ம சொல்றோம். But the best thing is நமக்கு வாட்டரை விட இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குன்னா அது அம்மா. You know, 75% of the world's languages have the same root for the word mother. Ima, Ema, Amma, Mamma. It's the same word all over. 6,500 பாஷைகளில் 75% கணக்கு போடுங்க, எனக்கு வராது. It's the same. And I was thinking, how is it the same? I dug a little deeper and I found this man whose name was Roman Jacobson. இவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஏன் இந்த அம்மா வந்து காமன் லாங்குவேஜா இருக்கு பேபிஸ்க்கு அப்படின்னு. He has studied a lot of babies. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் இல்லை? You can study babies. So he said that babies make the open mouth vowel sounds first. அதாவது ஆ இ அந்த மாதிரி சவுண்ட்ஸை ஃபர்ஸ்ட் அந்த பேபி வந்து சொல்லுமா. And the second thing that they do is they make the consonant sounds. The first consonant sound they make is ஏன் தெரியுங்களா? They close their lips அப்படின்னு அந்த sound பண்ணி somewhere in the back of their mind they push that word out as ma. I was so amazed. I said, wow, the baby is so brilliant. Why does it say first? Because it holds on to the breast of the mother first. முதலாவது அது தன் தாயோடைய அந்த மார்பகத்தை அணைச்சிட்டு அந்த ஃபீட் பண்றாங்க இல்லையா? That's the first time that the baby and the mother start bonding, which is why the baby says first. And then it opens his mouth and it says ah. So it's amazing to know that in all of these languages the word mother is the same. Amen. I'm here to talk to you for a couple of minutes. I want to share with you today on the topic God has a mother's heart. தேவனுக்கு ஒரு தாயினுடைய இருதயம் இருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஆண் பால் இல்லை, பெண் பால் இல்லை. Because he's a spirit. God is a spirit. He has no gender. But we attribute the Father's attributes to him, which is why we call him him. In English it's the pronoun him. But I want to tell you today that God is a spirit and he doesn't ascribe to a gender. He is a father to us. In many ways he's a mother to us. அநேக நேரத்தில் நமக்கு ஒரு தாயா இருக்கிறாரு. I want to share God's heart with you today for a couple of minutes, if you would permit me. I want to wish all our church believers, the ladies who are watching the service, a beautiful Mother's Day. I know that there are many of you. Being a mother is frustrating. I can tell you that. I'm a mother of a teenager and a 7-year-old curious child. Going to be 7 rather. So இன்னைக்கு காலையில last night they painted some beautiful gifts for me. I want you to see those gifts. Raja, can you just put it up on the screen? It's beautiful. That's what I can say. நீங்க கலைக்கண்ணோடலாம் பார்க்காதீங்க. Just look at it like that. That is what Ziona gave me for Mother's Day. It's a picture of a sky with a lot of flowers and everything in it. And my older daughter, who's an aspiring artist, she wanted to make this for me. She made me a rainbow with a unicorn. Isn't it beautiful? Yeah. You see, the lockdown has taught us many things, taught us to be more creative. So it's really frustrating because there is so much to do. உங்களுக்கு ஒரு நாள்ல அந்த நேரமே பத்தாது. பழைய காலத்துலாம் எப்படி 18 19 பெத்துக்கிட்டாங்கன்னு உண்மையாவே எனக்கு தெரியல. தாஜ்மஹால் என்ன, அதுக்கு மேலேயே கூட நம்ம மானுமெண்ட்ஸ் கட்டலாம். That's a different story. But the base verse today for me to preach to you is Isaiah 66:13. Isaiah எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:13. The Bible is full of metaphors. அழகா அந்த ஒப்பனைகளை வச்சு ஆண்டவர் பேசியிருப்பாரு. இந்த இடத்துல எருசலேமை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தேற்றுதலான சில வார்த்தைகளை கொடுக்கிறாரு. 12 நான் வாசிக்க விரும்பல, நீங்க வீட்டில் வாசிக்கலாம். பட் the end of 12 says he will dandle you on his lap. உங்களை மடியில வச்சு தாளாட்டுவார் ஆண்டவர். What a beautiful metaphor is it, இல்ல? And 13 he says, as a mother comforts you,
so will I. Amen. The words that came to Isaiah was the words of comfort. He says, as a mother comforts you, so will I comfort you in Jerusalem. I want to talk to you for a few moments on the power of the mother's comfort. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். Amen. ஒரு தந்தை தேற்றுவது வந்து வேறங்க. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே லாஸ்ட் ரிசார்ட் ஒரு வீட்டில் என்ன தெரியுங்களா? I want to speak impersonally. I just want to share my heart with you today. I don't want to bring down fire from heaven. Amen. கடைசியா வார்ன் பண்றது என்ன சொல்லுவோம் தெரியுமா? டாடி கிட்ட சொல்லிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அது டாடி திட்டினாலும் திட்டலனாலும் அந்த வார்த்தையை கேட்டாச்சும் பயப்படும்ல. பட் ஆனால் அந்த அம்மா தேற்றது வந்து வித்தியாசமாக தேற்றுவோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற அம்மாக்களுடைய பல்லெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 55 வயசுக்குள்ள பாதி பல் தேஞ்சு போயிருக்கும். ஏன்னு கேளுங்க, கடிச்சு கடிச்சு தேஞ்சு போயிருக்கும். செய்யாத பண்ணாத. நம்ம ரொம்ப சத்தம் போட்டு திட்டுறது நம்ம குழந்தைங்கள தான், நம்ம அதிகமாக நேசிக்கிறதும் அவங்கள தான். Amen. So God says, I'll comfort you. How in what ways does a mother comfort a child? உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஓன் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனோட எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குழந்தை பாருங்க, அழுதுட்டே வரும், தப்பு பண்ணியிருக்கோம், இது போட்டு செம்மையாக வாங்கியிருக்கோம், ஏதோச்சும் ஒன்று வெளில. ஆனால் வீட்டுக்கு வரும்போது கண்ணெலாம் தண்ணி வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? முதலாவது அவள் அணைச்சி அந்த கண்ணீரை வந்து அப்படி கையை வச்சு தொடப்பாங்க. தொடச்சிட்டு மூக்கு சிந்துவாங்க. இட்ஸ் நேச்சுரல் இல்லை? அப்படிதான் மூக்கு சிந்தி அழாத அழாத, என்னாச்சு, அவன் எப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான், அப்படியா பார்த்துக்கிறேன் அவனை சொல்லுவோம்ல. we say that, right? we comfort the child. அது சொன்னோன்னா அந்த குழந்தையோட அந்த ஹார்ட்ல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. மம்மி இருக்காங்க, nothing will happen to us. You wipe away your child's tears. Amen. You love her unconditionally. என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம நேசிக்கிறது from the bottom of our hearts. We love our child. என்னதான் there was a story about a mother who used to ride the 5 o'clock bus to go meet her son who was in jail. Every day she did it till she died. அந்த அம்மா நினைச்சாங்களா, இன்னும் என் குழந்தை தப்பு செய்யலை, ஜெயிலில் இருந்தாலும் என் பையன் தப்பு செய்யலை, நான் டெய்லி 5 மணிக்கு பஸ் ஏறி போய் அவனை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு கூட போகிறவங்க தான் ஒரு உண்மையான ஒரு அம்மா. We love them no matter what is in the bottom of our hearts. We forgive them. And அது ஒரு cliffல இருந்து, ஒரு மலையில உச்சில இருந்து நீங்க விழுந்தீங்கன்னா, you don't fall empty if you have a mother. You fall into the hands of her forgiveness. என்னதான் தப்பு பண்ணிட்டு வந்து, மாமி ப்ளீஸ் ஐம் சாரி மாமி அப்படின்னு ஒரு வாட்டி கட்டி பிடிச்சா, யூ சே ஓகே இட்ஸ் ஆல் ரைட், forgive it, no problem. அது நடக்காமலே இருந்த மாதிரி நமக்குள்ள ஒரு மனசு வருது இல்ல. The child expects that comfort from you. Sometimes you don't have to speak anything. Sometimes, you know, they just come and give you a hug and they sit near you. That's enough. I have a brother, he's my cousin, he's a father now. அவங்க அம்மா அவனை விட்டுட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் அவனுக்கு தேவையானது ஒன்னே ஒன்று. You know, he used to ask my grandmother, எனக்கு அம்மாவோட புடவையை கொடு, அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவோட புடவையை எனக்கு கொடு, நான் அதை பிடிச்சிட்டே தான் உட்காருவேன், பிடிச்சிட்டே தான் சாப்பாடு சாப்பிடுவான், பிடிச்சிட்டே தான் தூங்குவான், பிடிச்சிட்டே தான் கேட் பக்கத்தில் 5:30 மணிக்கு டான்னு போய் நிற்பான். பேங்க் முடிஞ்ச உடனே எங்கள் அத்தை வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே அந்த புடவை விட்டுருவான். You see, the comfort of a mother is very different than the comfort of a father. அந்த அம்மாவோட மடியில் உட்கார்றதே தனி விசேஷம். அந்த அம்மாவோட கையில இருந்து அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது தனி. சில நேரத்துலலாம் வாயில் அப்படியே ஒரு டியூப் வச்சு திணிக்கலாமான்னு இருக்கும் சாப்பிடாத நேரத்தில். பட் மோஸ்ட் டைம்ஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு ஈட் தட் லிட்டில் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. தட்ஸ் த லவ் ஆஃப் அ மதர். Doesn't all this sound like somebody whom we know? It sounds like Jesus. Amen. Unconditional love. நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மளை கூப்பிட்டு நம்மளை நேசிக்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். Amen. He gives us extra. இன்னும் கொஞ்சம் நன்மை, இன்னும் கொஞ்சம் நன்மை, இந்த நாளைக்கு இவ்வளோ நன்மை போதுமா, போதாது, இந்த இன்னும் கொஞ்சம் நன்மைகளை கூட்டி நமக்கு கொடுக்கவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. சில நேரங்களில் பேசாமலே அவரோட பிரசனத்தில் உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு காலையில் ஆராதனையில் உட்கார்ந்த மாதிரி அதுதான் அவரோட தாய் தேற்றுவது போல நம்முடைய நேசர் நம்மளை தேற்றுகிற அந்த கம்ஃபர்ட். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் அ மதர்ஸ் கம்ஃபர்ட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் ஹர் வேர்ட்ஸ். அந்த வார்த்தைகள் அந்த அம்மா பேசும்போது அந்த குழந்தையோட உள்ளம் அப்படியே மாறிடுங்க. ஐ ஹவ் சீன் இட் ஹேப்பன். டோன்ட் டூ இட் அகேன். நம்ம திரும்பி சொல்றது, சரி இனி இந்த தப்பு நீ செய்யாத பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தலையெல்லாம் ஆட்டிட்டு சுறுசுறுப்பா போவாங்க.
ஆனா ஒரு மாசத்துல திருப்பி அதே தப்பை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன சொல்லுவா, நான் சொன்னேன்ல செய்யாதேன்னு. And every time you speak, the child remembers how comforting it is. திரும்பி சொல்லுவோம், மம்மி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மம்மி, அந்த மேத்ஸ் டீச்சர் எனக்கு மேத்ஸே வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரிதான் போடா, கடக்கட்டும் அந்த டீச்சர், அந்த டீச்சருக்கு தான் கணக்கு வராது, உனக்கு நல்லா வரும். நமக்கு 0 + 0 என்னன்னு பெருக்கவே வராது. We can't even add that. But the mother will never give up on her child. She'll say, no, you are right and the teacher is wrong. எல்லாரும் சூப்பரா கேம் விளையாடுவாங்க, நீங்க மட்டும் விளையாட மாட்டீங்க. But the mother will say, no, you can do it. The transforming power of the words of comfort. தேற்றுகிற நேரங்கள்ல ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுடைய வல்லமையை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணர ஆரம்பிக்கணும். We should begin to feel the transforming power of his comfort. Amen. He says, I will restore your soul. உன் ஆத்துமாவை நான் மறுபடியுமாக தேற்றுவேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பயப்படாத, என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். Amen. உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் தலையை எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ணுவேன். Listen to the power of the words of comfort. Amen. When you think of these things, when you sit alone. Yesterday my husband and we were talking. எங்களுக்கு ரொம்ப தொடப்பட்ட மெசேஜஸ் குறித்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ we remembered a message which says, நீங்க அந்த கப்பலுக்கு அடியில ஒட்டிட்டு இருக்கிற அந்த சின்ன ஜீவன், அந்த ஜீவன் மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும், அதுக்கு பேர் பிளாங்டன். ஆனா அந்த கப்பலானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In times of trouble, God speaks words of comfort. And those words of comfort are just like how a mother speaks to her child. A mother will never give you up in front of anyone. யார் உங்க பிள்ளையை திட்டினாலும் உங்களுக்கு பிடிக்காது, முதல்ல டிஃபென்சிவ் ஆட்டிடியூட் எனக்கும் இருக்கு. Amen. You never want to give up on your child. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை பத்தி யாருன்னா பேசினா ஆண்டவர் சும்மா விடுவாரா? Won't he come to your defense? Amen. He never gives up on you. He's always encouraging you. And the first word that you speak or the first painting that you do, God says, I'm so proud of you. அது ஒரு கோண லைனா தான் இருக்குங்க. எந்த அம்மாவாச்சும் உலகில் அதை பார்த்து இந்த லைன் நல்லாவே இல்லை, நீ திருப்பி ஸ்கேல் வச்சு வரேன்னு சொல்லியிருக்கோமா? நோ. We say it's beautiful. We motivate, we encourage. ஆண்டவருடைய வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை எவ்வளவா என்கரேஜ் பண்றாரு பாருங்களேன். நீங்க தப்பா பிரசங்கம் பண்ணுவீங்க, தப்பா வசனம் சொல்லுவீங்க, தப்பா சொல்லுவீங்க, பட் doesn't matter. God says, பரவாயில்ல, அந்த பிரசங்கத்துக்கும் ஆத்மாவை நான் கொண்டு வரேன், because you're doing my work. Amen. God gives you seasons of comfort just like a mother. He loves you like a mother. Amen. If you find somebody next to you, why don't you say that, mommy loves me? Yeah, and Jesus loves you. Amen. I want to show you 2 instances where a mother is comforted very quickly. ஒரு அம்மா தேற்றுவாங்க, கரெக்ட் தான், அம்மா எப்பவுமே தேற்றுவாங்க. இன்னைக்கு கூடங்க சமையல் சரியா வரலன்னா, the next thing I do is I call my mother, Amma, what can I do? There's too much salt in this. You know, Amma sitting 3 streets away, 3 தெரு தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. அம்மா cannot come and make my சமையல் all right, but she'll tell me, தேங்காய் அரைச்சி ஊத்து, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி அதுல போடு, 2 பச்சை மிளகா போடு. You know, she still corrects me. We need that in our life from God. எவ்வளவுதான் பெரிய மனுஷனா ஆனாலும், எவ்வளவுதான் பெரிய பாஸ்டர் ஆனாலும், எவ்வளவுதான் பெரிய evangelist ஆனாலும், we need the voice of God's correction in our lives. When God says don't do it, we don't do it. When God says fix this way, we start fixing things that way, because that's what a mother does. எப்ப பார்த்தாலும் ஒரு 70 வயசு குழந்தைய மடியில வச்சுட்டு உன்னை தேற்றுவேன்னா அந்த அம்மாக்கு தான் லூசுன்னு சொல்லுவோம். Until a certain point a mother can comfort you, but after that it will be words of encouragement. After that it will be works of encouragement. அவங்க பண்ற வேலையை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். You know, my teenagers at a time where she doesn't want me to be around her. அவ Zoomல classes பண்ணும்போது she will tell me, "Mommy, go that side. I don't want my friends to see you. Go away there. அந்த side போ. என் டீச்சர் உன்னை பார்க்க கூடாது." I understand, she needs her space. She needs her time. But there will come a time when they will come running back to you. You know, there will come a time when they want to show you. பல்லில்லாம இருப்பீங்க, ஓரத்துல இருப்பீங்க, அப்போ வந்து சொல்லுவாங்க, இதுதான் என்னுடைய அம்மா, பாத்தியா how beautiful she is அப்படிமாங்க. I felt this when my mother was recovering from her bypass. She had a heart surgery a couple of years back, and you know, the most moving scene in my life was when my father was looking at my mother in the ICU. எங்க அப்பா இந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு, மம்மி அந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நினைவெல்லாம் இல்லை, வென்டிலேட்டர்ல போட்டிருந்தாங்க. எங்க அப்பா அவங்கள பார்த்து அலறாரு. He's just crying looking at her. And I realized
Love transcends all. இட்ஸ் நாட் யுவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், உங்களுடைய சரீர பிரகாரமான தோற்றம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கவர்ச்சியாக இருக்கீங்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்கன்னு கிடையாது. அந்த உண்மையான நேசம் transcends all these boundaries. That unspoken minute in the hospital ICU changed my perception of love forever. எங்கள் அம்மா எழுந்து உட்காந்து 2 வார்த்தை கேட்குறாங்க, எப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன பார்த்து, she is the one that's had the surgery. That's a mother's heart. She always watches out for you. It's not enough. I mean, I can't say that you can put a mother's love together in 2 hours. It's not fair. Because she gives you a lifelong commitment. உங்களுக்கு என்ன வயசானாலும் உங்கள் அம்மா தான். அதை மாற்றவே யாராலையும் முடியாது. The love that she loves you is the same. And I want to encourage you this morning. என்ன வயசானாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அம்மாவா தான் இருப்பாரு. He is your comfort. He is your refuge. And his name is Jesus. Hallelujah. I just want to turn your attention to Eve. ஏவாளுக்கு ஒரு நிமிஷம் நம்முடைய கவனத்தை நம்ம திருப்போம். Genesis 3:20 3ஆவது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். we don't have time to recount. சர்பம் வஞ்சித்தது. யார் தப்பு பண்ணான்னு கேட்டோன்னே நம்ம பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஏவாள் தான் தப்பு பண்ணா அப்படிம்பாங்க. கண்ணு கூட அசைக்காம சொல்லிடுவாங்க. யார் தப்பு பண்ணான்னு நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டோன்னா கண்டிப்பா ஆதாம் தான் சேர்ந்து சாப்பிட்டாரே அப்படிம்பாங்க. but that's not what I've come to talk to you about today. A mistake happened. ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை செய்தாங்க. சர்பம் சபிக்கப்பட்டது, ஸ்திரீயானவள் சபிக்கப்பட்டால், ஒரு ஆண்மகன் சபிக்கப்பட்டார். everything was cursed, but still they were in Eden. If you can read Genesis 3, read down from 15 onward. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் தலையை நசுக்குவார், நீனுடைய குதிகாலை நசுக்குவார். எல்லாம் பாருங்க, முள்ளு கருக்கு எல்லாம் உண்டாகும். அதுக்கு அடுத்ததும் உடனே அவங்க ஏதேனை விட்டு போகல. They were still in the presence of God. Amen. அப்போ look at the DNA of God that is transferred into Adam. Genetics ஒரு பிரான்ச் இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணி யாருக்கு எந்த ஜீன் இருக்கு அப்படியெல்லாம் ஸ்டடி பண்றது தான் ஜெனட்டிக்ஸ். அப்போ நம்ம எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது யாருடைய ஜீன்ஸுங்க? நான் சொல்றது போட்டுக்கிற ஜீன்ஸ் சொல்லல, நமக்குள்ள இருக்கிற அந்த டபுள் ஸ்பைரல் DNA யாருடையது? We have the genes of Jesus because we are baptized in his name. Amen. We are filled with his spirit. அப்ப நமக்குள்ள இருக்கிறது யாருடைய ஜீன்ஸ்? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய ஜீன்ஸ் நமக்குள்ள இருக்கு. Amen. There was the first Adam. He received a genetic transfer from God himself. இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா. நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் விட்டுருங்க, எங்கள் வீட்டில் உப்பு சப்பு எது இல்லைனாலும் இறங்கிடும், நோ ப்ராப்ளம். பட் இன் சம் ஹவுசஸ், அகெயின் ஐ கேன் டேக் மை ஃபாதர் as an example. உப்பு சரியா போடலன்னா திட்டுன்னு திட்டுவார் எங்கள் அம்மாவை. She'll be scared to cook for him. Such a small mistake. I'm sure I'm talking to you right now. சின்ன தப்பு பண்ணா கூட அது 10,000 வாட்டி சுத்தி காட்டுவாங்க. 10,000 என்ன, 1 lakh infinity times போட்டுக்கோங்க. Yeah, they keep reminding you of the mistake. நீ செஞ்சல, நீ அது பண்ணல, நீ அப்போது சொன்னல, அதனாலதான். But you see Adam, what a gentleman he was. இவ்வளோ தப்பு பண்ண ஏவாளுக்கு ஆதியாகமம் 3:20 ஆதாம் சொல்லியிருக்கணும், என்னை வஞ்சித்தவளே, என் ஆசீர்வாதத்தை திருடினவளே, என் சமாதானத்தை கொலைச்சவளே, என் இது பண்ணவளே, அது பண்ணவளே எல்லாம் சொல்லியிருக்கணும். பட் in Genesis 3:20, do you know what Adam says? If you can read it please. Could you put Genesis 3:20 on the screen? இங்க பாருங்க, வஞ்சிச்சாச்சு, பிரச்சனை சூப்பரா முத்தி போயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், you're going to get out. அவ்வளவுதான். பட் Adam looks at his wife, the bone of his bone and the flesh of his flesh. தன் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவளை பார்த்து சொல்றாரு. வாசிங்க ஜோன், வாசிங்க ப்ளீஸ். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டால், ஏனெனில் அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாய் என்னவா தாயானவள். And Adam called his name Eve, her name Eve, because she was the mother of all living. ஏமாற்றினவங்களுக்கு mother of all livingனு யாராச்சும் பட்டம் கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? Amen. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய குணம் அப்படிங்க. என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு நம்மள மதர் ஆஃப் ஆல் லிவிங்னு மாத்தனா அவரால் முடியுமே ஒழிய ஈவ் த லேடி ஹூ கமிட்டட் சின் எங்கேயுமே பைபிள்ல இருக்காது.
What a comforting word to the mothers today. Amen. தப்பு பண்ணா பரவாயில்ல. We make 101 parenting mistakes. நான் நிறைய பேர் pregnant ஆனோன்னு என்ன சொல்லுவாங்க, because I work with young mothers a lot. Doctor, what's the best book I should read to be a parent? So I tell them, your life is the best book. You make mistakes and you learn from them. There are 100 things which you could have done better. 100 காரியங்களை நீங்க இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம். That will still, on your deathbed, you'll still be thinking of the same thing. But Adam says, doesn't matter, Eve, even if we are cursed, I still call you the mother of all living creatures. Hallelujah. What a blessing. What a blessing. And Eve would have been surprised. ஏன்னா தான் பண்ண தப்பு சுத்தி காட்டலையே ஆதாம. தான் பண்ண தப்பு ஆண்டவர் சுத்தி காட்டலையே. தான் பண்ண தப்ப யாரையும் சுத்தி காட்டலையே. என்ன போய் mother of all living னு கூப்பிடுறீங்களா அப்படின்னு she was moved with compassion. That's the God that we worship. If Adam had not spent time in the presence of God in the garden, he would have never had the courage to name her mother of all living. Which is why the fathers need to spend time with Jesus. Hallelujah. ஒரு அம்மாவுடைய கோவம் சட்டுன்னு வருங்க, சட்டுன்னு காய் ஓங்கிடுவோம், கிள்ளி விட்டுருவோம், யாரும் பார்க்காத நேரத்தில் நல்ல சுருக்கன்னு கிள்ளிடுவோம். ஆனால் ஒரு அப்பா அப்படி செய்ய மாட்டாரு. He always protects you. That's what God did to Eve in the garden. He said, I'll call you the mother of all living. பேர் வச்சதெல்லாம் ஆதாம் தான். He had lot of time. He named all the animals. A ல இருந்து Z வரைக்கும் எல்லாத்துக்கும் நேம் வச்சாரு. But he couldn't look after them. Who looked after them? Eve, the mother of all living. This is one place where God comforts a mother. This is one place where he says, don't worry. And the other place is in Genesis again. ஆதியாகமத்திலே தான். We don't have time to read, so we'll not read. அது நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வருது, உனக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஜாதியை நான் புறப்பட வர செய்வேன், நீ வந்து வானத்தின் சந்ததியை போல நான் உன்னை ஆக்குவேன், கடல் மண்ணில் போல ஆக்குவேன், I'll make your name great, blessed. But then Sarah decides, இது என்னால முடியாது, let me give Hagar to Abram. பாருங்க, அந்த பிளான் in the verse before God would have appeared to Abram. அடுத்த வசனத்துல சாரா tells Abram, you take my handmaiden. எகிப்தில இருந்து வந்த என்னுடைய அடிமை பெண்ணை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. After things happen, they know that Hagar is pregnant. Hagar is bearing a promise. Now Sarah is angry with her. எப்பவுமே பிரச்சனை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகமா வராது, பெண்ணுக்கும் தான் அதிகமா வரும். We always want to tilt the other lady's crown. நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நல்லா இருக்கே உன் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு சொன்னதா சரித்திரமே கிடையாது. முதல்ல மேல இருந்து கீழே பார்ப்போம், இது எங்க போய் நான் வாங்கலாம் அப்படிங்கறதா நம்மளுடைய own. It's our mentality. It's truth. You never say, oh, it's beautiful, you're looking lovely, look at your hair, how wonderful. Immediately when we look at a girl, we make calculations in our head. இப்படி தலைவாரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுறதா நல்லா இருக்கும், ஏன் இப்படி இன்னைக்கு வரா, இதெல்லாம் நம்ம மனசுல ஓடுற கணக்கு. கரெக்ட் தானே? Truth is always bitter, but we have to accept it. Amen. But we need people during the COVID crisis who can make the other people's crown straight without telling them it's crooked. Amen. So I want to tell you moms out there, UPC, you're doing a fantastic job. Amen. Being in a lockdown with your children is crazy. 60 நாளோ 50 நாளோ காலையில் எழுந்த ராத்திரி படுக்கிற வரைக்கும் அதே தான். It's the same thing. But you want the best for your kids. You want them to learn. You want them to study. You want to spend time with them. You want to give them quality food. You want to give them everything. எல்லாமே கொடுக்க ட்ரை பண்றீங்களே, that's a mother's heart. That's exactly what God is doing us today. Lockdownல இருந்தாலும் He wants to give us the best. He wants to give us the best word. He wants to give us the best worship. He wants to give us everything that is superior in quality. Amen. So Hagar is now, she's lost. Sarah is telling Hagar, நீ போயிடு, go away, I'm punishing you, go to the desert. வனாந்திரத்துக்கு உடனே பாவம் Hagar, the pregnant Hagar goes and she's there. And the first time the angel of the Lord visits her, and the கர்த்தருடைய தூதன் தென்பட்டு ஆகாருக்கு சொல்றான், நீ அழாத, நீ வந்து திருப்பி போயிடு, சாரா கிட்ட திருப்பி போயிடு, உனக்கு எல்லாம் நல்லா முடியும் அப்படின்னு. He gives her a word of comfort and she goes. She's a mother, mind you. Hagar is an expectant mother. She's carrying a promise. And the angel says, I will name him, you will name him Ishmael. He will be many nations together. He'll be a wild tribe. Nonetheless, it's a promise from God.
we cannot discount it. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்ம குறைச்சு பார்க்கவே முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை சுமந்துட்டு திருப்பி ஹாகார் சாரா கிட்ட போறாங்க. And after that she delivers Ishmael. And now Isaac's also come into the picture. The second time Sarah says, I don't like Hagar, I don't like her son. Abram, give her a bottle of water and chase her out again in the desert. Power Abram, he does that. Gives her a bottle of water, sends away Ishmael, sends away Hagar, and she goes to the same desert again. பாருங்க, அந்த குழந்தை அழக்கூடாது, அந்த சத்தம் அவ காதுல கேட்க கூடாதுன்னு she turns away from the baby. அப்போ கூட அந்த அம்மாவோட இருதயம் எவ்வளோ அழகா இருக்குல்ல, அந்த நிழல்ல போட்டு அந்த குழந்தை சாகட்டும் அப்படின்னு she leaves him. அதுதான், that's a mother's heart. You don't want your children to be in the sun. You can take the heat, but not your children. Amen. அதுக்கு தான் சொல்றோம், God is our refuge and our fortress. நமக்கு என்ன ஆனாலும் அவரோட இதயம் தானா ஒரு அம்மாவோட இதயம் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கும். So why should we worry when God has a mother's heart? Why should we worry where things are going to come from when God loves you like a mother? Amen. அம்மா சொல்லிட்டா எல்லாம் சரி ஆயிடும், அவ்வளவுதான். அதே போல தாயுள்ளம் படைச்ச நம்ம ஜீசஸ் எது சொன்னாலும் அதே மாதிரி ஆயிடும். I don't want you to get confused about everything. It's going to work out fine because Jesus said so. Amen. மம்மி போய் அங்க செய்யினா அந்த குழந்தை வாய் மூடிட்டு போய் செஞ்சிருங்க. There's no second thought. Mommy knows best. I'm sorry to say this to the daddies, but mommy knows best. Yeah, ask my children, they'll tell you, yes, mommy knows best. Why? Because they just trust you. And the trust காப்பாத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நான் ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸை நீங்க நிறைவேற்றாம இருந்தீங்கன்னா you see the reverberations of that in your life. The same way God has promised he will never let go of you. உங்களை ஒரு நாளைக்கும் கைவிட மாட்டாரு, உங்களை ஒரு நாளும் திக்கற்றவரா விட மாட்டாரு. God is your strength and your refuge and he's a promise keeper. Hallelujah. ஒரு சாதாரண அம்மாவால இவ்வளவு எல்லாம் செய்ய முடியும்னா நம்மள தாயின் கருவில தோன்றுவதற்கு முன்னாடி, oh Jesus, it's even before you were formed, even before the egg and the sperm met, that Jesus has already cast his love upon you. What a powerful God. This is the second time that Hagar receives a visitation. Very few people in the Bible have received promises twice. Hagar is one of them. முதல் வாட்டி திரும்பி போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது வாட்டி சொல்றாரு, இவனை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். Amen. இவனுக்கு இஸ்மாயில் நீ பேரு வை. யூ see அப்படின்னு பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியாத இடத்துல திடீர்னு ஒரு நீரூற்று நிக்குது. And God allows an Egyptian to name him. நிறைய பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்க அது. You can't name God. நீங்க நினைச்ச பேர்லாம் ஆண்டவருக்கு வைக்க முடியாது. He says, Hagar, look at the well before you. அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிணத்தை பாரு. And that's why she calls him El Roi, என்னை காண்பவர். What a beautiful comfort for a mother's heart. அந்த அம்மாக்கு ஒன்றும் இல்லை. She's a single parent. கிடையாது. Ishmael is wild. But still she receives the blessing just like Abraham received it. ஏப்ரஹாமை எப்படி பலத்த ஜாதி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொன்னாரோ, ஹாகாருக்கும் அதே வார்த்தைகளை சொல்லி தேற்றுறாரு. என்ன ஒன்று, it's a little wild, அவ்வளவுதான். But nonetheless the blessing remains a blessing. And even today they are a great blessing. We know that because that was the words of comfort spoken to a mother. I was thinking, ஏன் ஆண்டவரே கம்ஃபர்ட்னு சொல்லியிருக்கீங்க? Why can't you say something else? Consolation சொல்லியிருக்கலாமே. என்ன அழாத நீ வந்து அது என்னது consolation, what do we say it in Tamil? ஆறுதல் படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்ல, God clearly says comfort. And I looked at my Strong's Hebrew this morning. It said Nachem, the word for comfort. And immediately God shone this light in my head. In the New Testament, in the Gospel of John, Jesus is already gone. His body is dead, but he's ascended. And then he comes to the disciples and he tells them this word, I will not leave you comfortless. Hallelujah. What an amazing God. போயாச்சுங்க, இனி என்ன அடுத்து நடக்கும்னு நமக்கு தெரியாது. Even the disciples didn't know. But ஏசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவராய் விடேன். I will not leave you comfortless. அப்படின்னா என்ன? அந்த அம்மாவோட பாசம் இல்லாம இன்னைக்கு அந்த சீஷர்கள் எல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? Why couldn't he have said பிள்ளைகளே போட் செய்யலாமா, பிள்ளைகளே நெட் பண்ணலாமா? No, he wants to show his mother's heart to the disciples.
Amen. He wants to show what a loving heart that he has. And he comes and tells them, I will not leave you comfortless. I will come to you. நான் உங்களிடத்திலே வருவேன். ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. It's a beautiful name. And I think at this point we need to know that name. His name is the Comforter. தேற்றரவாளன் ஆண்டவருடைய பேர். He could have been the consoler. He could have been the protector. He can be the provider. He can be the refuge. He can be the strength. He can be your fortress. But nothing like a mother's comfort, which is why Jesus said, I will be your comforter. தேற்றரவாளனாய் நம்ம ஆண்டவர் கைப்பிடித்து நடக்கிறாரு. And I was surprised when I was reading the original translation of the word. கிரேக்க பாஷையில பரிசுத்த ஆவிக்கு பாராக்ளிட்டோஸ் அப்படிம்போம். ஆனா ஒரிஜினல் ஹீப்ரூல the Holy Spirit is called Menachem, the one who comforts. The same comforter in Isaiah, where he says, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொன்னது இன்னைக்கு பரிசுத்த ஆவியா மேனாகேமா, இன்னைக்கு தேற்றரவாளனா ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் உங்களையும் என்னையும் தேற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம கண்ணீர் வழியும் போது it's the mother's comfort that we feel with Jesus. The works of the Spirit are different, the gifts are different, the power is different, and the vallama vere and the demonstration vere, but that tender moment that you have with Jesus when you cry at the altar, when you worship, when you wipe a tear, that's the mother's comfort. I'm reminded of my brother. அந்த அம்மா புடவை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருப்பான். இன்னைக்கு அவனுக்கு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. I'm reminded of that. I want to feel Jesus as a comforter. ஒரு தேற்றரவாளனை போல நம்மளை தேற்றுகிறார், மடி மேல வச்சு நம்மளை தேற்றக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேருங்க உலகத்துல சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை நான் சொந்தமா கொண்டிருக்கேன், நான் பாக்யவான். Why don't you just clap your hands unto Jesus? Hallelujah. This Mother's Day, I want to tell you that God has a mother's heart. He's watching over you. I know it's difficult for us. I know it's difficult. We are doing way too much. I know some mothers have called and told me, ஆமா சிஸ்டர் எனக்கு நேரம் இல்லை, ஐம் டயர்ட், காலையில் எழுந்தோன்னு ராத்திரி எல்லாமே. முன்னெல்லாம் ரெடிமேட் தோசை மாவு வீட்டுக்கு வரும், இப்போ மாவு கூட வருது இல்லை, நம்மளே தான் ஆட்டுறோம். we are going back to the basics. No Swiggy, no Zomato, no nothing. All the tomato is in your house only. You're doing all the work. Amen. You're doing your housework, you're doing God's work, you're doing your office work, you're doing everything. You're keeping your family fed, well, strengthened and happy. That is a big thing. I want to thank you for doing that this morning. Amen. All that a child knows is the mother. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த அம்மா தான். அந்த அம்மா தான் மற்ற உறவுகளை கூட சொல்லி கொடுப்பாங்க. பிறந்தோடனே இது தாத்தா, இது பாட்டி, இது அப்பா. You are the face of God that the child cannot see. I want to close with a story. Eva Baumbach ஒரு World War II ஒரு பைலட் இருந்தாங்க. She was the first pilot who flew over the seas, something like that. I don't remember my history very well, but she was reading something and it says this. I believe ஆண்டவர் வந்து சிருஷ்டிப்புல இருந்தாராம். He was creating things and he finished creating everything. ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டோடைப்பை வந்து ஆண்டவர் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாராம். அது ஒரு யோசிச்சு கிரியேட் பண்ணாராம். அப்போ an angel came and said, what are you doing? எல்லாமே முடிஞ்சிடுச்சே, why don't you go take rest? அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேட்டுதான் ஆண்டவரை பார்த்து. I'm tickled by that fact, but God said, no, I'm creating something special. என்ன ஸ்பெஷல்? நான் கிரியேட் பண்றதுக்கு வந்து 2 கண் இல்ல 4 கண் இருக்கணும். என்னது 4 கண்ணா? ஆமா, இங்க பிசிக்கலா 2 கண்ணு, இங்க ஒரு கண்ணு, மண்டைக்கு பின்னாடி ஒரு கண் இருக்கணும். ஓகே, 6 கை இருக்கணும். என்னது 6 கையா? ஆமா, சரீர பிரகாரமா 2, ஆவிக்குரிய ரீதியில 2, இன்னும் 2, 6 கை இருக்கணும். அந்த இருதயம் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது, நிறைய சுக்குநூறா, நிறைய ஃப்ராக்மெண்டடா இருக்கணும். எல்லாமே இருக்கணும். கால் வந்து ரொம்ப வேகமா ஓடணும், கை வந்து ரொம்ப வேகமா செயல்படணும். அந்த வாய் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நான் படைக்கணும், ஏன்னா பொறுமை அந்த ப்ரோட்டோடைப்க்கு வேணும். ஐ வாண்ட் த ப்ரோட்டோடைப் டு ஹேவ் சம் பேஷன்ஸ். எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாராம். அந்த ஏஞ்சல் அப்படியே சுத்திட்டே இருந்துச்சான் அவர் கிரியேட் பண்ணும்போது. கடைசியில அந்த ஏஞ்சல் வந்து பார்த்துச்சா, ஓ இட்ஸ் டன், இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆனா என்ன, இங்க ஒரு சொட்டு தண்ணி இருக்கே, இது என்ன அப்படின்ச்சா அந்த ஏஞ்சல். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அதுதான் கண்ணீர். அந்த அம்மா தான் நான் படைச்ச ப்ரோட்டோடைப். 3 கண்ணு 4 கண்ணுன்னு சொல்றோம்ல, அம்மாவுக்கு சுத்தி கண்ணு இருக்கும். அந்த ரூம்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் சத்தம் வராம இருந்துச்சுன்னா அடுத்தது அங்க என்ன நடக்குது
அப்படின்னு கேட்போம். அதுதான் 4வது கண்ணு. 6 கை. சிக்கா இருக்கும்போது உங்கள் குழந்தைங்கள மடியில் வச்சு தாங்குறீங்கல்ல, அது 2 கை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுதும் உட்காந்து அவங்களுக்காக ஜபிக்கிறீங்கல்ல, அது இன்னும் 2 கை. செய்யாத வேலைகளை துரிதமாக செய்கிறீங்களே, அது இன்னும் 2 கை. ஒரே இருதயம் கொடுத்தா அவங்க செய்கிற தப்பெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அதுக்கு தான் சுக்கு நூறா உடைச்சி ஆண்டவர் ஒரு அம்மாவுக்கு அந்த இருதயத்தை கொடுத்துருப்பாரு. வேகமாக ஓடுறீங்க பாருங்க, ஸ்கூல் முன்னாடி, காலேஜ் முன்னாடி, ஏங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு முன்னே அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்கணும். எவ்வளோ வயசானாலும் யூ மஸ்ட் பி தேர் அட் த டோர் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஆமென். இது முடிஞ்சோடனே த டியர் இஸ் த ஃபினிஷிங் டச். பெருமையினோட கண்ணீர். உங்கள் குழந்தை முதல் வார்த்தை பேசிடுச்சு, உங்கள் குழந்தை முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, வாட்டி காலேஜ் போகுது, வாட்டி வேலைக்கு போகிறான், கல்யாணம் நடக்குது, பேர குழந்தை வராங்க. யூனோ your eyes are always filled with tears of inexplainable feelings. That is the joy of being a mother. So there's a popular saying which says God cannot be in all places, which is why he put the mothers there. Amen. When I lose my temper, I go back in and I always think, Jesus, did my children really see you? இவ்வளோ கத்துறேனே அவங்கள பிடிச்சி, உண்மையாகவே உங்களை பார்த்துருப்பாங்களா ஆண்டவரே, என்னில் உங்களை பார்த்துருப்பாங்களா? The answer is no. Many times we don't show Jesus. But I want to tell you today, if you can just close your eyes for a brief minute and pray and say, Lord, let me be your face. ஆண்டவரே, அந்த குழந்தைக்கு உம்முடைய முகமா நான் இருக்கணும். அந்த குழந்தை உங்களை பார்க்க முடியாது ஆண்டவரே, அந்த குழந்தை உங்களுடைய தொடுதலை உணர முடியாது. The children cannot feel you, but Lord, let me be that mother's heart. Let me be that mother's touch. Let me be the mother to my children that you really want me to be. Amen. One thing, sending other people happy Mother's Day, but the other thing is send them that God has a mother's heart. He will bless you, he will keep you, and he will never leave you comfortless. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைய தேற்றுவாரோ அதே போல ஆண்டவர் புதிய ஏற்பாடுல உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்காரு. எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் போய். ஆமென். மதர் ஆஃப் ஆல் லிவிங் அப்படின்னு அந்த பேரு போய் புதுசா தேற்றலவாளன், உன்னை தேற்றுகிற தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்காரு. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ரெங்தன்ட், ஸ்டே கம்ஃபர்டட் and know that God loves you just like a mother does. God bless you and enjoy the rest of your day. Amen. Praise the Lord. What a wonderful message on the Mother's Day today. 2 பேரையும், அந்த ஏவாளையும் ஆகாரையும் எல்லாமே நம்ம தப்பாக தான் சொல்லுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய தாயின் இருதயத்தில் அவங்க 2 பேருமே ஆசீர்வதிச்சிருக்கார். ஆமென். இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன், why can't you preach? இன்னைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு God has blessed us with these verses, very comforting verse. ஒரு தாய் நம்மளை தேற்றுவது போல கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார். God has got mother's heart. Amen. இல்லைன்னா எத்தனையோ தடவை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், மறுபடியும் நம்மளை அரவணைச்சு மறுபடியும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டாருன்னா, because God has got a mother's heart. Amen. ஆண்டவருக்கு ஒரு தாய் எப்படி நம்மளை தேற்றுவது போல. It is very nice comparison when she said about the Holy Spirit. When Jesus said, அன்றைக்கு அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் தனியாக இருக்காங்க, ஆண்டவர் போகிறேன், நான் போயிடுவேன், ஆனால் நான் போயிட்டாலும் பயப்படாதீங்க, I will never leave you orphans. உங்களை நான் ஒரு அனாதை போல நான் விட மாட்டேன், உங்களை நான் ஒரு ஆர்ஃபனாக விட மாட்டேன். I will come as a comforter. Amen. So when you receive the Holy Ghost in you, that is why United Pentecostal Church, we always emphasize. நீங்கள் மற்ற ஊழியங்களை பார்த்துருப்பீங்க, மற்ற செய்திகள் கேட்டிருப்பீங்க, எப்பவுமே அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னு எதுவுமே சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்பவுமே ஒரு சபை முடியும் பொழுது நம்ம சபை சொல்லுவோம், பரிசுத்தாவை பெற்றையா, பெறலைன்னா நீ கண்டிப்பாக பெறணும். ஏன்னா இட்ஸ் எ கம்ஃபர்டர். ஒரு தாய் ஏசாயால பொண்ணு சொல்றது போல, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல, நீ பரிசுத்தாவை பெறும் பொழுது ஆண்டவர் உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் உன்னை வழி நடத்துவது போல, ஒரு கெட்டதில் போகாதபடி உன்னை தடுப்பது போல, நீ மன்னிச்சு உன்னை திருப்பி வருவது போல பரிசுத்தாவி உன்னை வழி நடத்தும். Amen. He says, I'll never leave you orphans, I'll never leave you comfortless. ஒரு இடத்துல உன்னை கம்ஃபர்ட்லெஸ்ஸாக நான் விட மாட்டேன். I will come into you. இந்த பரிசுத்தாவை பெறும் பொழுது
அந்த வல்லமையான தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி அது நம்மோடு கூட இணையாது. நம்மளுடைய ஆவியும் அவரும் இணையும் போது ஆண்டவர் he gives a new tongue, ஒரு புதிய டங், ஒரு புதிய அன்பு, ஒரு விசுவாசம், ஒரு புதிய எல்லாமே உனக்கு அந்த அந்நிய பாஷையை பேசும்பொழுது யூ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரி அவங்க மெசேஜ் தராங்கன்னு தெரியாது. ஆனால் God led me to say that we should not be ashamed to speak in tongues. நீங்கள் என் பிரதரையும் பாருங்கள், அவர் சாம்சன், நான் எல்லாம் we are not bothered. நீங்கள் எங்களை என்னடா அது மைக் எடுத்தோடனே அந்நிய பாஷையை பேசுகிறாங்களே, பிகாஸ் he is a comforter. நாங்கள் அந்நிய பாஷையில் பேச ஆண்டவர் கூட இருக்க அந்த ரெல்லமே வேறு. ஒரு தாய் மடியில் உட்கார்ற மாதிரி அந்த தாய் நம்மளை தேற்றுவது போல் நம்ம எவ்வளோ, ஏன்னா இந்த ஒரு வாரம் முழுவதும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்போங்க. கண்டிப்பாக நம்ம வாயால் எதனா தப்பு பண்ணியிருப்போம். ஆண்டவர் இசேஸ் நீ தப்பு பண்ணாலும் ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை அறிவிப்பேன். when you go back, when you start talking to God, he forgives us and forgets things. அதனால தாங்க ஒரு நாள் கூட நான் கூட கேட்பேன், எப்போ பரிசுத்தாவி பெற்ற டேட் வச்சு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க நம்ம சபையில். அதை தினந்தோறும் மைக்கு பிடிக்கும்போது மட்டும் இல்லை, தினந்தோறும் ப்ரைவேட்டாக இருக்கும்பொழுதும், ஆஃபீஸில் இருக்கும்பொழுதும், காரில் போகும்போதும் he is my comforter. When you start speaking to the Holy Ghost inside you, God leads you the right way. What a wonderful verse today. ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன். Our God is a God who's got a mother's heart. Amen. எவ்வளோ தப்பு பண்ண நம்ம அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை தேற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். What a wonderful song this is. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இதோட முடிக்க இன்னைக்கு 2 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்பவுமே நம்ம சபை 2 hourக்கு மேலே தான் போவோம். நீங்கள் எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு நினைக்கல. எல்லாரும் எழுந்து நின்று இல்லை பக்கத்தில் உங்களை சில யங்ஸ்டர்ஸ்க்கு அம்மாவுடைய அன்பை தெரியாமல் இருக்கலாம். அம்மா ஏதோ ஒரு சும்மா சுற்றிட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டில். ஆனால் இன்னைக்கு சிஸ்டர் சந்தியாவுடைய மெசேஜில் we can understand. எல்லாருமே நம்ம அம்மாவை நம்ம ஒரு நிமிஷமாச்சும் திங்க் பண்ணியிருப்போம். என் பிரதர் அங்கே உட்காந்து திங்க் பண்ணியிருப்பார், சாம்சன், எல்லாருமே we would have thought about our mothers. சிஸ்டர் ஜோன் would have thought about her mother. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருப்பாங்க. என்னன்னா தப்பு பண்ணலாம், ஆண்டவர் அதுவும் மேலையாம். Praise the Lord. நம்ம அம்மாவை எவ்வளோ மதிக்கிறோமோ அதுக்கும் மேலே நம்ம ஆண்டவர் நம்மளை நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அம்மா பற்றி எவ்வளோதான் சொல்லி கவிதை எழுதலாம், ட்ராமா பண்ணலாம், எல்லாம் எழுதலாம், கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எப்படிங்க கிஃப்ட் வாங்கி தர முடியும்? அவர் உன்னதான் கேட்குறாரு, நீ தான் என் கிஃப்ட். இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங் டு மீ, கிவ் யுவர் செல்ஃப் டு மீ. பரிசுத்தாவி பெறாதவங்க இந்த லாக்டவுனில் நீங்கள் பரிசுத்தாவி பெறணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதோ லாக்டவுனில் முடிச்சுட்டு இதே கொரோனா பற்றியே பேசிக்கிட்டு இருக்காம ஒரு தனியாக டெரஸில் போய் ஆண்டவரே பரிசுத்தாவி வரத்தை கொடுங்க ஆண்டவரே. பி மை கம்ஃபர்டர் ஆண்டவரே, கம்ஃபர்டராக இருங்க ஆண்டவரே. பி மை கம்ஃபர்டர், கிவ் தட் கிஃப்ட் டு மீ லார்ட். ஒரு தாய் என்னை தேற்று, அதனால தான் நீங்கள் அலமோதிட்டு இருக்கீங்க. ஒரு தாய் உங்களை தேற்றாது, பரிசுத்தாவி இல்லைன்னா ஒரு அலமோதல் தாய்ந்துக்கிட்டு அங்கே போயிட்டு. ஆனால் பரிசுத்தாவி உங்ககிட்ட வரும்போது ஒரு தாயின் மடியில் இருக்கிறத போல Jesus, that Holy Ghost will talk to you. இந்த லாக்டவுனில் கேளுங்க, ஆண்டவரே நான் போய் ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவில நிரப்போம். ஏன்னா எல்லாருமே அந்த பரிசுத்தாவி சபையில தான் பெறணும், பாஸ்டர் கை வச்சா தான் பெறணும், அவர் கை வைக்கணும், இவரு இல்லைங்க. நீங்க ஒரு ஓரமாக நின்று ஆண்டவர் தாய் போல அவர் உட்கார வர்றாரு. தாய் தேற்றுவது போல I'm a comforter, I'll never leave you orphan, I'll come in you. அவர் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மாறிடுங்க, உங்களுடைய பாஷையே மாறிடும், உங்களுடைய விருப்பங்கள் மாறிடும், உங்களுடைய ஆசைகள் மாறிடும், உங்களுடைய தேவைகள் மாறிடும். There will be something which changes when the comforter, the mother's comfort comes inside you. ரொம்ப வித்தியாசமான விளக்கம் இன்னைக்கு பரிசுத்தாவிக்கு வேறு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆகார் கெட்டு போனோன்னு சொல்லி அமிச்ச ஆகாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு அம்மாவுடைய மனசு இருந்திருக்கும். ஏவால திட்ட வேண்டிய ஏவால யுவர் மதர் ஆஃப் ஆல் லிவிங் என் ஆண்டவர் சொல்கிறாராம். ஆமென். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் இல்லைங்களே. இந்த லாக்டவுன்லேயும் இந்த வைரஸ் இந்த டைம்லேயும் ஆண்டவர் நம்மளை நேசித்து நம்மளை பராமரித்து தேற்றி இன்றை வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மளை வைத்திருக்காருன்னா
அந்த தாயின் அன்பு, ஆண்டவருக்கு இருக்கிற அந்த தாயின் அன்பு. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பாடி இந்த சர்வீஸை முடிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா, கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். ஓ, கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு ஹல்லேலூயா, ஒரு நாளும் விலகிறார். இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Lord, we bow down unto your presence, Lord, today. Hallelujah. Right from the start till this time, your presence has been so good even in this place, Lord Jesus. Lord, wherever they have been listening, whatever they have been doing, we can see, we can feel your sweet presence in our houses, in our places, Lord Jesus. Lord, you're a God who's got a mother's heart, Lord Jesus. You have been forgiving us every time we make mistakes, but still, Lord, you love us and you provide for us, you protect us, you guard us, and you preserve us. Lord, even for Eve, you gave her the title, Lord, your mother of all living, Lord Jesus. Lord, you blessed Hagar. You blessed all of them because you had a mother's heart, Lord Jesus. Lord, thank you for this wonderful service. ஆண்டவரே, இந்த அருமையான சர்வீஸை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை தேற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்துமாவை ஒரு வல்லமையாக மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாக்கள் ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல எங்களை தேற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே செல்வோம்? ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் எங்கே செல்வோம்? ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் எங்கே செல்வோம்? ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் இந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்காத. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது, உங்களுடைய நாடும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உங்களுடைய வசனங்களை படிக்கும் பொழுது, உங்களுடைய பாடல்களை பாடும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, you are giving us the strength, Lord. You are giving us the boldness to face the world, Lord Jesus. Lord, இன்றைக்கும் ஆண்டவரே, எத்தனையோ தாய்மார்களுக்காக இன்னைக்கு நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவரே, தாய்மார்கள் எத்தனையோ பேர் தாய்மார்களை சில இடத்துல இந்த முதியோர் இடத்துல அங்கே வைத்து அவங்களை அங்க வச்சிருக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நீரோ ஆண்டவரே அவர்களையும் தேற்றுகிறீர். ஆண்டவரே, எந்தெந்த தாய்மார்கள் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களாக ஜெபிக்கிறோம். அவர்கள் நீர் எங்களை தேற்றுவது போல அவர்களையும் நீங்கள் தேற்றுங்க. ஆண்டவரே, Lord, let this truth that Lord you are a God who's got a mother's heart
be known to many people, Lord Jesus. Lord, as we close this service, let your presence be in every houses, Lord. ஆண்டவரே உம்முடைய முகம் எங்களோட shine, let your face shine upon us, Lord Jesus. Lord, I pray for each and every family, each and every small till the eldest, Lord. You have been guarding us and preserving us till this moment, Lord. Lord, we know the world has got some plans to do things, but you have the best plan for us. ஆண்டவரே, உலகமோ திட்டங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்குரிய அந்த அருமையான திட்டம் உம்மிடத்தில் இருக்கு ஆண்டவரே. Lord, whatever is going to happen from tomorrow, let your presence be there, let your protection be there, Lord, and all of us, Lord. எங்களுடைய விசுவாசம் தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே, எங்களுடைய ட்ரஸ்ட் தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே. Give us that protection to all the children, the elder, the women, everyone, Lord. Lord, I bless Sister Sandhya for preaching us the word today. I bless Brother Samson, Sister Joan, Mikey, Raja, Hepsi, and all the family who is trying to minister today from this pulpit, Lord. Bless us, let your cover be upon us. In Jesus' name we pray. Amen and amen. God bless you. God bless you. Please join us for the Bible College, and please join us on this web which we are having. அதாவது வெள்ளிக்கிழமையில் எல்லா குடும்பமும் வர நாங்கள் ஆசைப்படுறோம். அது ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யார் வரலையோ ட்ரை பண்ணி வாங்க, ட்ரை பண்ணி மொபைலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை எல்லோரும் மீட் பண்ணலாம். God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். Praise the Lord. எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனுஷர் நீர் வாழ்க 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 இயேசு. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.